ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ரேஷன் கார்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணி இன்னும் கார்டு வாங்காதவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது என்ன செய்தி அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த செய்தி வெளியீடு எண் பார்த்தீங்கன்னா 545, நாள் 12/3/2024. ஸோ இந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது விநியோக திட்டத்தில் குடும்ப அட்டைதாரர்கள் அரிசி உள்ளிட்ட இன்றியமையா பொருட்களை நியாய விலை கடைகள் வாயிலாக பெற்று பயனுறும் வண்ணம் புதிய குடும்ப அட்டைகள் தொடர்ந்து விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டில் 7/5/2021 முதல் 30/6/2023 வரை 15 லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நடப்பில் உள்ள குடும்ப அட்டைகள் அடிப்படையில் புதிய நலத்திட்ட உதவிகள் வழங்கிட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிலையில் பயனாளிகளின் எண்ணிக்கையினை சமநிலையில் வைக்கும் வண்ணம் குடும்ப அட்டைகள் விநியோகம் செய்யும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இடையில் வெள்ளம் பாதித்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் சென்னை மாவட்டங்களில் 27,577 குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டன. அதாவது இந்த மகளிர் நலத்திட்டம் வழங்கினாங்க பார்த்தீங்களா? ஸோ அதை கணக்கெடுக்கிறதுக்காக புதுசாக கார்டு கொடுக்கறத ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி வெள்ளம் பாதித்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்காக 27,577 குடும்ப அட்டைகள் வழங்குறதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இணைய வழியில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதியுடைய 45,509 புதிய குடும்ப அட்டைகள் தற்போது வழங்கப்படுகின்றன. இவர்கள் அனைவருக்கும் அவர்கள் கொடுத்த அலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கார்டு ரெடி ஆகிடுச்சு அப்படின்றதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருப்பாங்க. இவர்கள் புதிய குடும்ப அட்டைகளை வட்ட வழங்கல் அலுவலகங்களில் தாங்களாகவோ அல்லது தங்கள் குடும்ப உறுப்பினர் எவரேனுமோ சென்று பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது உங்களுக்கு அந்த மாதிரி மெசேஜ் இருந்ததுன்னா ரேஷன் கார்டு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எஸ்எம்எஸ் ஏதாவது வந்திருந்ததுன்னா நீங்கள் போய்ட்டு உங்களுடைய டிஎஸ்ஓ ஆஃபீஸில், அதாவது வட்ட வழங்கல் அலுவலகத்தில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய ரேஷன் கார்டை வாங்கிக்கலாம். இந்த குடும்ப அட்டைகள் அட்டைதாரர்களிடம் சேருவதற்கு முன்னரே அட்டைதாரர்கள் அவர்களுக்கான இன்றியமையா பண்டங்களை நியாய விலை கடைகளில் பெறும் வகையில் குடும்ப அட்டைகள் செயலாக்கம் செய்யப்பட்டு அந்த விவரம் குடும்ப அட்டை எண்ணுடன் அட்டைதாரர்களின் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தியாக அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போது இந்த கார்டு வரது உங்களுக்கு லேட்டாகுது அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்களா, நீங்கள் கார்டு இல்லாமல் கூட உங்களுடைய ரேஷன் கடையில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய கார்டு நம்பரை சொல்லி கைரேகை வச்சு பொருள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான ஏற்பாடுகளும் செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால் புதுசாக அப்ளை பண்ணி கார்டு வாங்காதவங்க இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் போய்ட்டு உங்களுடைய ரேஷன் கடையில் நீங்கள் உங்களுடைய பொருளை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான எஸ்எம்எஸும் உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்ப அட்டை எண்ணை கடை பணியாளர்களிடம் தெரிவித்து விரல் ரேகை சரிபார்ப்புக்கு பின்னர் நியாய விலை கடைகள் அவர்களுக்கான இன்றியமை பண்டங்களை அட்டைதாரர்கள் பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். அப்போ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப அட்டைக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு குடும்ப அட்டை ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு எஸ்எம்எஸ் வந்திருக்கோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நியாய விலை கடைகளில் போய்ட்டு, அதாவது ரேஷன் கடைகளில் போய்ட்டு உங்களுடைய பொருட்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வாங்கிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.